வணக்கம், இது வைகரை விருந்து. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 6, பொடியாக நறுக்கினது. பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் அறுத்தது. பச்சை மிளகா 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், புதினா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா, மஞ்சத்தூள். ஒரு டம்ளர் அரிசியை நான் சாதமாக வடித்து வச்சுருக்கேங்க, உதிரி உதிரியாக. ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 போட்டுக்கலாம். புதினா, கறிவேப்பிலை 2 போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கடுகு போட்டு தாளிக்கிறதுக்கு பதிலாக பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இது 4 போட்டு கூட தாளிச்சிக்கலாங்க. அது கூட நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். போட்டு வதக்கலாம். இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி, பேஸ்ட்டாக போடலை. இப்போ இஞ்சி பூண்டு ஓட வாசம் வந்து நல்லா பச்சை வாசம் போகணுங்க. நல்லா வதக்கணும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 தக்காளி வந்து காயாக இருக்க மாதிரி, 2-3 தக்காளி நல்லா பழமாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கலாங்க. மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி இந்த தண்ணி எல்லாம் சுருண்டு வர வரலாம் நல்லா வதக்கணுங்க. தக்காளி வதங்கி முடிச்ச உடனே கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு கப்லேயோ ஒரு தட்டிலையோ எதுலையாவது எடுத்து வச்சுக்கிட்டு சாதம் போட்டு கிளறிக்கலாங்க. கிளறி பார்த்துட்டு புளிப்பு இப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, புளிப்பு பத்தலைங்கும்போது திரும்ப இதை எடுத்து போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை எடுத்து போட்டு கிளறிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சாதம் கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு நல்லா கிளறி விடலாம்.
நல்லா கிளறிட்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாலே செஞ்சு வச்சிட்டோம்னா நல்லாயிருக்குங்க. நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும். அது எல்லாமே சாதத்தில் உப்பு புளிப்பு எல்லாம் ஊறி நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் ஃபுல்லாக கிளறிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். கம்மன் நெய் வாசனையோட. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையான தக்காளி சாதம். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு நல்லாயிருக்குங்க. உருளைக்கிழங்கு பொரியல், இது தக்காளி தொக்கு, இதை கூட தொட்டுட்டு சாப்பிட்டுக்கலாங்க. நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.